தனக்கு பிறந்த குழந்தையின் விஷயத்தில் ஒரு தந்தைக்கு லட்சக்கணக்கான கடமைகள் இருக்கின்றன. அந்த விஷயங்களில் சில கடமைகள், அதே சமயத்தில் முக்கியமான கடமைகள் என்று சில ஆயிரம் இருக்கின்றன. மிக மிக முக்கியமான கடமைகள் என்று சில நூறுகள் இருக்கின்றன. மிக 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 முக்கியமான கடமைகள் சில பத்துகள் இருக்கின்றன. அதை விடவும் முக்கியமான கடமைகள் சில இருக்கின்றன. அதிலிருந்து சிலவற்றை இப்பொழுது நாம் ஆராயப் போகிறோம். ஒரு குழந்தையை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு அனுப்பணும், நல்லா சம்பாதிக்க வைக்கணும், இது ஒரு தந்தையின் கடமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இது ஒரு அறிவாளிக்கு அழகு இல்லை, அறிவு இல்லாதவனுக்கும் அழகு இல்லை, அறிவு கெட்டவனுக்கு தான் ஒருவேளை அழகா இருக்கும். எந்த மிருகங்களுக்கும் தகப்பன் சம்பாதிக்க எல்லாம் கத்து கொடுக்கறது இல்லை, அவன் தானா பிழைச்சிப்பான். அதுக்கு தேவையானது அவனுக்குள்ள இருக்கு. குழந்தை பருவத்துல இறை தேட கத்து கொடுக்கறது உண்டு சில பறவைகளோ விலங்குகளோ. மனிதனுக்கும் அப்படிதான். ஆனா மனிதனுக்கு சமூக வாழ்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால அது மட்டுமே போதாது. அப்ப அந்த இடத்துல என்ன சிறப்பாக தேவைப்படுகிறது? அதுதான் மனித இனத்தின் தந்தைக்கு உரிய சிறப்பான கடமை, மிக முக்கியமான கடமை. அப்படி உள்ள மிக 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 முக்கியமான கடமைகளை ஒரு குழந்தைக்கு தகப்பன் செய்து முடிக்க வேண்டிய வயது அந்த கடமைகளுக்கு தகுந்த மாதிரி மாறும், திருமணம் வரைக்கும் மாறும். ஆனாலும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒருவன் ஆபத்து காலத்திலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி, அதற்கான வழிகள் என்ன, தீர்வுகளை எப்படி கண்டுபிடிப்பது, நெருக்கடி காலங்கள் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி, தீர்வு காண்பது எப்படி, சிக்கல்களை தீர்ப்பது எப்படி. அதுதான். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தன் வாழ்க்கையில ஒரு சவாலான காலகட்டத்துக்குள்ள நுழையிற மாதிரி ஆச்சு. அங்க தனக்கு ஏற்பட்ட வாழ்வியல், அங்க டாய்லெட் பாத்ரூம் கிடையாது. டாய்லெட் பாத்ரூம் இல்லாத இடத்துல வாழற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பையன் இளைஞன் ஆயாச்சு. வயது 30ன்னா கூட ஒரு பிரச்சனை இது வரைக்கும் 1க்கு 2க்கு போறது எப்படின்னு தெரியல. ஏன்னா வெளியில அவனுக்கு போய் பழக்கம் இல்லை. அதனால பல மாதங்கள் சாப்பிடாம இருந்து என்ன 2க்கு போறது எப்படின்னு தெரியலையே. திறந்த வெளியில போய் உட்கார்ந்தா வரமாட்டேங்குது, பயமா இருக்கு, கூச்சமா இருக்கு. இந்த 2யும் கட்டுப்படுத்தினாலும் இந்த உடம்பே வேலை செய்ய மாட்டேங்குது, வெளியில அனுப்ப மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு பழக்கம் இல்லை. எளிமையான உதாரணத்தை சொன்னேன், உங்களால கற்பனை பண்ண முடியும் சிக்கல்கள்னு. இப்போ உதாரணமா இதை எடுத்துக்கிங்களேன். ஒரு நிலநடுக்கம் வந்தது, ஒரு புயல் வெள்ளம் வந்தது. அதுக்கு பிறகு நமக்கு டாய்லெட் பாத்ரூம் இருக்காது, வாட்டர் சப்ளை இருக்காது, மின்சாரம் இருக்காது. இதெல்லாம் இல்லாம எப்படி வாழறதுன்னு தெரியாது. ஆனா அவன் கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அவனுக்கே இதெல்லாம் தெரியாதப்ப அவன் எப்படி மனைவியை காப்பாற்ற போறான், பிள்ளைங்களை காப்பாற்ற போறான். இதெல்லாம் பெரிய சிக்கலாயிடும். ஏற்கனவே வெள்ளத்தினால், புயலால், நிலநடுக்கத்தால் சீரழிக்கப்பட்டு தப்பிச்சு பிழைச்சு கிடக்கும் பொழுது இதில் உள்ள அறியாமை, இயலாமை இருக்கு பாருங்க. புயலால் வந்த சோகத்தை விட இந்த சோகம் தான் பெருசா இருக்கும். இந்த சோகத்தை வரவிடாமல் செய்ய வேண்டியது, இந்த சிக்கலை தீர்க்க வேண்டியது தந்தையின் கல்வி. எனக்கு எப்படி தெரியும் என் பையன் புயல்ல சிக்குவானா அப்படின்னு? எனக்கு தெரியாதே. தெரியாவிட்டாலும் சிந்திக்க வேண்டியது தந்தையின் பொறுப்பு. எப்படி? ஒரு தீ விபத்து நடந்ததுன்னா உடனே நம்ம எங்க கூப்பிடுறோம்? அரசாங்கத்து உதவியை கூப்பிடுறோம். எந்த பேரிடர் நிகழ்ந்தாலும் உடனே அரசாங்கம் உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். இதே இப்ப நீங்க சொன்ன பதில அரசாங்கம் சொல்லுச்சுன்னா என்ன செய்வீங்க? இதுக்கெல்லாம் நான் ரொம்ப விளக்கம் சொல்லல, அறிவுள்ள உங்களுக்கு புரியும். அதனால் தந்தையின் கடமை விபத்துக்கள், ஆபத்துக்களில் உதவி கிடைத்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும். உதவி கிடைக்கவில்லை என்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சிக்கல்களை தீர்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இது டாய்லெட் பாத்ரூம் போறது மட்டும் இல்லைங்க. ஒரு சமையல் செய்யறது எப்படி, எப்படி தனக்கு பிடிக்காத உணவுகளுடன் வாழ்ந்து சில காலத்தை கடத்துவது, தப்பிப்பது, வறுமையில் இருக்கும் பொழுது வாழ்வது எப்படி, எதிரிகளிடம் சிக்கி இருக்கும் பொழுது வாழ்வது எப்படி, பிழைப்பது எப்படி, பலவித சோதனைகளை எப்படி கடந்து வருவது, நோய்களால் பீடிக்கப்படும் பொழுது அந்த நோய்களை முதலில் தாங்குவது எப்படி, எதிர்கொள்வது எப்படி, பொறுத்து கொள்வது எப்படி, பிறகு அவற்றை தீர்ப்பது எப்படி, நொந்து கொள்ளாமல் கடந்து வருவது எப்படி. அது சொல்லி தரணும். சொல்லி தந்தாதான் நொந்து கொள்ள தேவை இருக்காது. சொல்லி தரலன்னா நோகுதல் தான் முதல்ல வரும். நோகுதலை தவிர்க்க முடியாது. இந்த நோகுதலை தவிர்க்கும் கலையைத்தான் தந்தை சொல்லித்தர வேண்டும். நோயை குணப்படுத்துவது 2வது. என்ன, எல்லா நோயையும் நம்மால் குணப்படுத்திவிட முடியாது. நோய் இருந்தாலும் நொந்து கொள்ளாமல் வாழ்வது எப்படி,
மீதி இருக்கிறது 10 நாள்னா அந்த 10 நாள் எப்படி உருப்படியா வாழறது, நிம்மதியா வாழறது? இதை யார் சொல்லி தருவா உலகத்துல? ஒரு தந்தை தான் சொல்லி தர வேண்டும். அதனாலதான் நம்ம பரீட்சித்தினுடைய கதையில பாக்குறோம். பரீட்சித்து மகாராஜா, பரீட்சித்து யாரு? அர்ஜுனருடைய பேரன். அர்ஜுனருடைய மகன் போர்ல இறந்தாச்சு, பேரன் மட்டும் பிழைச்சிட்டு இருந்தான். இவங்களுக்கு எல்லாம் பிறகு அந்த பேரன் அரசாட்சியை எடுத்து இருக்கிறாரு. நல்லபடியா அரசாட்சி பண்ணும் பொழுது அவர் வாழ்க்கையில ஒரு சிக்கல்ல மாட்டுறாரு. சிக்கல்ல மாட்டி அவரு தப்பிக்கும் பொழுது தெரியுது அவர் இன்னும் 10 நாள் தான் உயிரோட இருப்பாரு அப்படின்னு. அந்த 10 நாளைக்கு பிறகு அவரால் பிழைக்க வாய்ப்பு இல்லை என்றான பிறகு அந்த 10 நாளில் தன் வாழ்க்கையை எப்படி பூர்த்தி செய்வது, பொருள் உள்ளதாக்குவது அப்படிங்கிற கணக்குக்கு உடனே அவரு மாறுறாரு. ஒரு நொடி கூட யோசிக்கல, உடனடியாக மன்னர் வாழ்க்கை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அதற்கு மாறுகிறார். என்ன, இந்த அடுத்துள்ள 10 நாள் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன? அதுக்கு முதல்ல அறிவு வரணும். அச்சச்சோ நான் என்ன செய்யறதுன்னு அழுதுகிட்டு இருந்தா அந்த 10 நாளே பத்தாது அழறதுக்கு. சரி, என்னென்ன சிக்கல் வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியும். ஒண்ணும் இல்ல, செய்தி என்ன செய்தி? உலக செய்திகள், நம்ம நாட்டு செய்திகள், மாநில செய்திகள், மாவட்ட செய்திகள் எடுத்தாலே தெரியுது. என்னென்ன சிக்கல் எல்லாம் மனிதர்களுக்கு வர முடிகிறதோ அதெல்லாம் நம் குழந்தைக்கும் வர முடியும். அவ்வளவுதான். அப்புறம் என்ன? எந்தெந்த காரணங்களால் ஒருவன் மிக நொந்து வாடுகிறானோ, தற்கொலைக்கு போகிறானோ, அதெல்லாம் தன் குழந்தைக்கு வர முடியும். அப்புறம் என்ன? அதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை யார் சிந்திக்க முடியும்? இந்த குழந்தை சிந்திக்க முடியுமா? தகப்பன் சிந்திக்க முடியுமா? உலகத்துல ஒரு கெட்ட செய்தி வருது, ஒருவன் தற்கொலைக்கு போகிறான், ஒருத்தி தற்கொலைக்கு போகிறாள்னா ஒரு தந்தையின் கடமை இது போன்ற ஒரு சூழ்நிலை தன் குழந்தைக்கு வந்தால் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி, அது போன்ற சிக்கலுக்குள் சிக்காமல் இந்த குழந்தை தன்னை தற்காப்பது எப்படி, சிக்கிவிட்டால் வெளிவருவது எப்படி, இதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை இந்த செய்திகள்ல மிக அதிசயமான செய்திகள் இருக்கலாம், அல்லது இந்த விஷயங்களில் கற்றுத்தர கட்டமைப்பு இல்லாமல் இருக்கலாம் தன்னிடம், பரவாயில்லை. ஆனால் இதெல்லாம் தனக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை தெரிந்திருந்தாலே நிறைய சிக்கல் தீரும். நம்ம அதை பத்தி நினைச்சிட்டு இருந்தோம்னா போதும், தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா போதும், இந்த சிக்கல் என் குழந்தை வாழ்க்கையில் வரக்கூடாது. அதே போல ஒருவேளை விதிவசத்தால் வந்தால் அதற்கு தீர்வுகளை நான் கொடுக்க முடிய வேண்டும் அப்படின்னு நம்ம இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு, குல தெய்வத்தை நினைத்து கொண்டு பிரார்த்தனையோட சிந்திச்சுட்டு இருந்தா போதும், இதற்கு ஒரு தீர்வு நிச்சயமாக வரும். அதே போல வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மனிதர்களை 2 பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று சாதகமானவர்கள், இன்னொன்று பாதகமானவர்கள். அப்படின்னா உதவியானவர்கள் மற்றும் எதிரானவர்கள். எதை வைத்து கண்டுபிடிப்பது அப்படிங்கிற ஒரு அறிவை தந்தை சொல்லி தரணும். இதெல்லாம் உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த கடமையை தெரிந்திருக்க வேண்டும். சில நபர்கள் நண்பர்களைப் போல இருப்பார்கள், ஆனால் அவர்கள் திட்டமிட்டும் ஏமாற்றலாம், அல்லது அவர்களே ஒரு சிக்கலில் சிக்கி இவர்களை ஏமாற்றும் சூழ்நிலை வரலாம், அல்லது அவர்கள் இவர்களுக்கு ஏதாவது செய்து இருப்பார்கள். நட்பின் வழக்கத்தால் அது கடைசியாக ஏமாற்றுதலாக தன்னை அறியாமலும் முடியலாம். இது போன்ற வாய்ப்புகளை எல்லாம் தன் குழந்தைக்கு கற்றுத்தர வேண்டும். இதில் நாம் ஏமாறுவோம், அதிலிருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு. தப்பித்தல்னாலே 2 இருக்குங்க. 1 வருமுன் காத்தல், 2 வந்த பின் மீளுதல். தப்பித்தல் அப்படின்னா இந்த 2. அதே போல இன்னொரு விஷயம், பாப்பம் ஒருவனை தொல்லை செய்யும், அதிலிருந்து தன் முயற்சிகளால் தப்பிப்பது சிரமம். தெய்வ பிரார்த்தனைகளால் தப்பிக்கலாம், அல்லது மிக அதிகமாக அந்த சிரமங்களை குறைத்துக் கொள்ளலாம். எப்படி தெய்வங்களை அணுகுவது, பிரார்த்தனை செய்வது என்பதை கற்றுக் கொடுப்பது. புதியதாக பாப்பங்களை சம்பாதிக்காத வாழ்க்கையே பாதுகாப்பான வாழ்க்கை, நிம்மதியை சுகங்களை தரும் வாழ்க்கை. இதுவும் ஒரு முக்கியமான மந்திரம். இதையும் தந்தை தான் சொல்லி தரணும். எப்படி பாதகமானவர்கள் அல்லது எதிரிகளிடமிருந்து தப்பிக்க சொல்லி தருகிறோமோ, அதே போல சாதகமானவர்களை பயன்படுத்துவது எப்படி அதையும் சொல்லித்தர வேண்டும். சில நேரம் அவர்கள் வயதில் பெரியவர்களாக இருக்கலாம், சில நேரம் மதிப்புக்குரியவர்களாக இருக்கலாம், சில நேரம் நண்பர்களாக இருக்கலாம், சில நேரம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம். பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் தனக்கு சாதகமானவர்கள் என்ற கணக்கில் வர முடியும். அப்படி வந்துவிட்டால் அவர்களிடம் எப்படி பழக வேண்டும்? உதாரணமா, எப்படி அவர்களிடம் பணிந்து பேசுவது, எப்படி அவர்களுடன் நயந்து பேசுவது, எப்படி அவர்களின் மனம் நோகாமல் பேசுவது, எப்படி அவர்களின் மனம்
திருப்தியாகுமாறு அவர்களுடன் பேசுவது, எப்படி அவர்களுடன் நட்பை ஏற்படுத்துவது, எப்படி என்ன செய்தால் நாம் அவர்களின் வாழ்க்கையில் முக்கியமானவன் என்ற இடத்தை பிடிக்க முடியும். சில நேரங்களில் அவர்களுடனும் சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அந்த சிக்கல்களை எப்படி தவிர்ப்பது, முன்பு சொன்னதை போல அந்த சிக்கல்களிலிருந்து எப்படி தப்பிப்பது, ஆனால் அந்த நபரிடம் இருந்து இல்லை, அந்த சிக்கல்களிலிருந்து தப்பிப்பது. அந்த நபர் வேணும், அந்த சிக்கல் வேண்டாம் என்றால் என்ன செய்ய வேண்டும், எந்த விஷயத்தில் நாம் அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும், எந்த விஷயத்தில் நாம் அவருக்கு விட்டு கொடுக்க முடியாது, லிமிட் ஆஃப் காம்ப்ரமைசிங். இதெல்லாம் எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? தந்தையே அறியாமையில் இருக்கக்கூடாது. நான் சொல்றது முக்கியமான அளவுகோல், ஞாபகம் வச்சுக்கீங்க. லிமிட்ஸ் ஆஃப் காம்ப்ரமைசிங், விட்டு கொடுக்கும் எல்லைகள் என்ன? முக்கியமானது என்னன்னா, அது அதர்மம் இல்லை அதை செய்வது என்றால் அதை செய்யலாம். நான் உயிருடன் வாழ வாய்ப்பு இல்லை, அல்லது நான் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கி விடுவேன், ஆனால் அந்த தீர்வு அதர்மம் இல்லை என்றால் யாரையும் ஏமாற்றுவது இல்லை, நயவஞ்சகம் செய்வது இல்லை. அதே சமயம் அந்த தீர்வை தவிர வேறு தீர்வும் இல்லை. அப்படின்னா அந்த தீர்வு சிக்கலான தீர்வாக இருந்தால் கூட கையில் எடுக்கலாம். இந்த இடத்துல தர்மப்படியான தீர்வுகள் அப்படின்னா என்ன? நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் இந்த இடத்துல உங்களுடைய தந்தையாக இருந்தால் என்ன சொல்லுவேனோ அதைத்தான் சொல்லுகிறேன். இதுக்கு வேறு எந்த அளவுகோல்களையும் கொண்டு வரக்கூடாது. நாம் ஒருவனை அனாவசியமாக யாரையும் ஹிம்சை செய்யக்கூடாது, அவ்வளவுதான். சிக்கலில் இருக்கும் பொழுது இந்த தர்மம் தான் முக்கியமான தர்மம். அந்த நேரங்களில் இது தர்மப்படியான தீர்வு. விட்டு கொடுத்தல் என்று சொல்லும் பொழுது எப்படி கண்டுபிடிப்பது? சுருக்கமான அளவுகோலுங்க, தர்மத்தை மீறாதது. எந்த தர்மத்தை மீறாதது? ஆயிரக்கணக்கில் தர்மங்கள் விளக்கப்படுகின்றன. ஹிம்சை இல்லாதது அப்படின்னா என்ன? அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாமல். துரோகம்னா என்ன? திருடாதே, ஏமாற்றாதே, கொலை பாதகங்களை செய்யாதே, இவ்வளவுதான். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. ஒருவரை ஏமாற்றாமல் அவருக்கு உடல் உள்ள ரீதியாக காயங்களை ஏற்படுத்தாமல் முடிவுகளை எடுப்பது, சூழ்நிலைகளை கையாளுவது அவசியம். ஒரு இடத்தில் ஒரு சூழ்நிலையை அப்படி கையாளுவதால் தன் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் வேறு யாருக்கோ கூட அந்த பாதிப்புகள் வரக்கூடாது. அப்படி என்றால் அதை எப்படி கையாள்வது? அதுதான் அந்த இடத்தில் தர்மம். இது பொதுவா நம் நாட்டு தர்மப்படி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனால் இன்று நாம் ஒரு வரி சேர்க்க வேண்டும், சட்ட விரோதம் இல்லாமல் இருக்கிறதா பார்த்து கொள்ளவும் அப்படின்னு. அதையும் இப்ப நான் சேர்த்துட்டேன். அதே போல முக்கியமான இன்னொரு விஷயம், ஒருவனுக்கு வாழ்க்கை ஒரே சீராக செல்வதில்லை. ஏதோ ஒரு தருணத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக திடீரென்று மாறலாம், ஏதோ ஒரு தருணத்தில் மிகப்பெரிய ஏழையாக அதல பாதாளத்தில் விழலாம். இந்த இரண்டில் எது நடந்தாலும் தன் குழந்தை முதலில் மனதினால் நிலை குலைந்து போகக்கூடாது. ஆணவம் பிடித்தும் தாண்டவம் ஆடிவிடக் கூடாது, அல்லது திகைத்து போய் வருந்தி ஒடிந்து விழுந்து விடவும் கூடாது. எதிர்கொள்ள தெரிய வேண்டும். அதே போல நம் நாட்டில் மிகப்பெரிய பரிசு இருக்கிறது. நான் முன்பு சொன்ன பரீட்சித்து மகாராஜாவுக்கு நிகழ்ந்த சம்பவத்திலிருந்தும் இது புரியும். எந்த சிக்கல் வந்தாலும், வாழ முடியாத நிலை வந்தாலும் கடைசியில் ஓடி பிழைக்க ஒரு அடைக்கலம் இருக்கிறது நம் நாட்டில், பண்பாட்டில். இது உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. அப்படின்னா தற்கொலையை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சாமியாரா போ, யாரோ ஒரு குருநாதரை போ, அவரை நமஸ்காரம் பண்ணு, அவருடைய அடைக்கலத்தை ஏற்றுக்கொள், அவரிடம் தஞ்சம் புகுந்து கொள், அவர் உன்னை காப்பாற்றுவார், அவ்வளவுதான். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்று நம் முன்னோர்கள் நம்பியது, கடைபிடித்தது. தந்தையிடம் ஒரு குழந்தை அடி வாங்கி துயரப்பட்ட அளவிற்கு பிறகு அவன் உலகில் துயரங்களை தாங்கக்கூடியவனாக இருக்கிறான். முன் சொன்ன பாக்கியம் கிடைக்க பெறாதவன் வளர்ந்த பிறகு சொன்ன பாக்கியமும் கிடைக்காமல் போகிறான். அதே போல தன் பிழைகளுக்கு சிறுவயதில் தந்தையிடம் அடி வாங்காமல் வளர்ந்தவன் வளர்ந்த பிறகு ஊரிலோ போலீஸ்காரனிடமோ அடி வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறான். இதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
சரி, இந்த கல்விக்கு முக்கியமான வயது என்ன? சொன்ன விஷயங்களை கற்றுத்தருவதை விட முக்கியம் அதற்கு உரிய பருவம், வயது. ஒரு குழந்தைக்கு 6 வயது வரை தாயின் கல்வி அவசியம். 6லிருந்து 12 வரை தந்தையின் கல்வி அவசியம். 12லிருந்து 22, 24 வரை குருவின் கல்வி அவசியம். இப்படிதான் ரொம்ப பழைய பண்பாடு. இப்படித்தான் மிக மிக பழைய காலத்து பண்பாடு மிக மிக பொருத்தமானதாகவும் இருக்கிறது. ஆகட்டும், நம்ம பள்ளிக்கூடம் போறோம், அதெல்லாம் வேற. அது ஒரு பக்கம் நடந்தாலும் நமக்கு கடமை என்ன, அதாவது பெற்றோர் கடமை என்னவோ அதை பெற்றோர் செய்ய வேண்டும். அதை செய்ய தவிர்னா குழந்தைக்கு பெரிய நஷ்டம். அது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா பள்ளிக்கூடம் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யாது. 6 வயது வரை ஒரு தகப்பன் தன் குழந்தையை கொஞ்சி வளர்க்க வேண்டும், கெஞ்சி வளர்க்க வேண்டும். ஆனால் 6லிருந்து 12 வரை வளைத்து வளர்க்க வேண்டும். இதை தவறவிட்டால் அந்த குழந்தை முள் செடியாக வளர வாய்ப்பு அதிகம். இப்போது நாம் பேசிக்கொண்ட விஷயங்களை எல்லாம் இந்த பருவத்தில் எப்படி கற்றுத்தருவது, அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை சிந்தித்து அதற்கான வாய்ப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தர வேண்டும். எப்படி சொல்லித்தரதுன்னு உங்களுக்கு தெரியும். உட்கார வச்செல்லாம் பாடம் நடத்தணும்னு அவசியம் இல்லை. சும்மா சந்தோஷமா ஊர் சுத்தும் போது ஒரு வரி வரும், அவ்வளவுதான். வேற ஒன்றும். சில நேரங்கள்ல என்னைக்காவது சில நேரம் தனியா உட்கார வச்சு சொல்ல வேண்டி இருக்கலாம், மகனுக்கோ மகளுக்கோ. பொதுவா நம்ம பல சந்தோஷமான தருணங்கள்ல இடையில ஒரு ஒரு வரி, அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய உபதேசம் ஆயிடும். அதே போல ஒரு சினிமாவிலேயோ, ஒரு சமூக பிரச்சனைகள்லையோ, ஒரு உறவினர்களுடைய பிரச்சனைகள்லையோ, குடும்ப பிரச்சனைகள்லையோ ஏதாவது நிகழ்வுகளை எடுத்து பிரித்து காட்டி, இங்கே இந்த சிக்கல் நடந்ததே, இதுக்கு இப்படி செஞ்சிருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காது, இப்படி வந்திருக்குன்னா இதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத இது போன்ற நிகழ்வுகளிலிருந்து படிப்பினையை கற்றுத்தர வேண்டும். இதுதான் முன்காப்பு. இது போல நம்ம ஒரு 10-100 சம்பவத்துல காட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அவங்களே கண்டுபிடிச்சு மீதி 1000, இதுக்கு சம்பந்தம் இல்லாத 1000 பிரச்சனைகளுக்கு கூட அவங்களால தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நாம் அந்த பருவத்தில் அலசி ஆராய்ந்து காட்டி இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான குறிப்பு ஞாபகம் வச்சுக்கீங்க. 12 வயது வரை இதை செய்ய வேண்டும். 18 வயது வரை இதை குறைத்து கொண்டே வர வேண்டும். பொண்ணுன்னா 18 வயது வரை குறைத்து கொண்டு வர வேண்டும். பையன்னா 22 வயது வரை குறைத்து கொண்டு வர வேண்டும். அந்த 18-22 வயதுக்கு பிறகு பேசி பயனில்லை என்பதை முன்பே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். சந்தோஷம். கடமையை நல்லா செய்யுங்க. வாழ்த்துக்கள்.